இப்போ அடுத்து திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறது அவங்க தான். பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வருது. சமீபத்தில் கடைசி 2 வாரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 60 வயது மூதாட்டியிலிருந்து 2.5 வயசு குழந்தை வரைக்கும் செக்ஷுவல் அசால்ட் கேஸில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா திமுக நிர்வாகிகளே இதில் குற்றவாளி அப்படிங்கிறது தான். பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவுக்கு திமுக ஆட்சியில் இருக்கு? திட்டங்கள் ஏகப்பட்டது சொல்றாங்க. அதே அளவு பாதுகாப்பு கொடுக்குதா திமுக? இல்லைங்க, திட்டங்கள் என்பது வேற, பாதுகாப்பு என்பது வேற. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறதும் இருக்கு அதுதான் அங்கே இல்லையா? வரேன். திட்டம் என்பது மக்களோட வாழ்வாதாரத்தை மக்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பண்றது. பாதுகாப்பு என்பது அடிப்படை, அது ஒரு பேசிக். திட்டங்கள் நீங்கள் செய்யுங்க, செய்யாமல் போங்க, அது பிரச்சனை கிடையாது. இப்போ 1000 ரூபா பெண்களுக்கு கொடுக்கறது கொடுக்காததுன்றது அது அரசாங்கத்தோட ஒரு பார்வை, இல்லை ஒரு ஒரு திட்டம். அதே பெண்களுக்கு நீங்கள் பாதுகாப்போடு இருந்தால் தான் அந்த 1000 ரூபா வாங்கி கூட அவங்க பயன்பெற முடியும். அப்போது ஒரு குடிக்க நீர், தங்க இடம், ஒரு பாதுகாப்புன்றது ஒரு முக்கியமானது, இன்றியமையாதது. அதில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. பட் இங்கே என்ன ஒரு ஒரு வசதியான ஒரு விஷயம் ஆகிருக்குன்னா, இந்த பெண் பாலியல் சீண்டல் இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது கடந்த காலத்துலேயுமே இது பேசு பொருள் ஆச்சு.